ஹலோ வெஸ் அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசி குரு பயிற்சி பலன். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் ஜென்ம ராசியிலேயே அமர்கிறார். 11ஆம் அதிபதி ராசியிலேயே அமர்வது மிக மிக சிறப்பான யோகத்தை கொண்டு வரும். அழகு பொலிவு கூடும். உங்களுடைய முகமே பிரகாசமாக இருக்க போகிறது. வாழ்க்கையில் உங்களை வெறுத்து ஒதுக்கியவர்கள் உங்களிடம் வழியே வந்து பேச போறாங்க. 12ஆம் பாவங்கள்ல 11ஆம் பாவமே ஒரு ஜாதகருக்கு அனைத்தையும் கேட்காமலே வாரி வழங்கக்கூடியது. ஒரு ஜாதகரால் தீர்மானிக்கப்படாத பாவம் 11ஆம் பாவம். ஆகையால் தான் அந்த பாவத்தில் 3ஆம் சகோதரரை வைத்தாங்க. மூத்தவர் பிறப்பதற்கு இவர் எவ்வகையிலும் காரணமாக இருக்க மாட்டார். இவருக்கு அப்படி ஒருவர் இருப்பதே சிறந்த பின்பாகத்தான் தெரியும். இப்படியா இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு முன்கூட்டியே கிடைக்கக்கூடிய அத்தனை நன்மைகளையும் 11ஆம் பாவமே வழங்கும். இதில் லக்கணத்திலேயே குரு பகவான் அமர்ந்திருப்பது 5ஆம் பாவத்தை பார்க்கும், 7ஆம் பாவத்தை பார்க்கும், 9ஆம் பாவத்தையும் பார்க்கும். அப்படி என்றால் குரு பகவானின் பார்வை 5ஆம் வீட்டில் குழந்தை பேர் கிடைக்கும். மருத்துவம் மூலமாகவோ அல்லது ஏற்கனவே ஒரு குழந்தை தவறி 2வது குழந்தை காத்திருப்பவங்களுக்கும் நல்ல செய்தி வந்து சேரும். 7ஆம் பாவத்தை குரு பார்ப்பதால நீண்ட நாட்களாக திருமணத்துக்கு காத்திருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு திருமண பிராப்தி உண்டாகும். 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தை குரு பார்ப்பதால நீங்கள் ஆசைப்பட்டவை அனைத்து நிறைவேறும். இதில் நவகிரகங்கள் முக்கியமா நவகிரகங்களில் இருக்கும் குரு பகவானை வணங்கி வர சிக்கல்கள் தீரும். முக்கியமாக உங்கள் வீட்டில் எப்பொழுதும் பணமழை கொட்ட வேண்டுமா? இந்த விஷயத்துல மட்டும் கவனமா இருங்க. வாஸ்துபடி விநாயகர் மற்றும் லட்சுமி தேவியின் சிலையை வீட்டின் வடகிழக்கு திசையில வைக்க வேண்டும். அதே போல விநாயகர் மற்றும் லட்சுமி சிலைக்கு முன்பாக தினமும் தீபம் ஏற்ற வேண்டும். இப்படி செய்வதால வீட்டில் பணத்துக்கு பஞ்சமே இருக்காது. உங்கள் வீட்டில் எப்போதும் பணமழை கொட்ட இந்த விஷயத்துல மட்டும் கவனமா இருக்கணும். நிதி பிரச்சனை உங்களுக்கு அதிகமா இருக்கா? ஆனா உங்கள் வீட்டின் பூஜை அறையில லட்சுமி தேவியுடன் இந்த சிலையை வைத்தா பண பிரச்சனை முற்றிலும் நீங்கும். வாஸ்துபடி நிதி முன்னேற்றம் வீட்டின் கிழக்கு மற்றும் வடகிழக்கு திசையுடன் நேரடியா தொடர்புடையது. வாஸ்து நிபுணர்களின் கூற்றுப்படி இந்த திசையில வாஸ்து குறைபாடு இருந்தால் அந்த நபர் பணம் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். இந்த திசையில சில பொருட்களை வைப்பதன் மூலமும் நீங்கள் நிதி சிக்கல் இருந்து விடுபடுவீங்க. அதனால்தான் வாஸ்துபடி வெற்றிகரமான தொழில் மற்றும் நிதி செழிப்புக்காக சில விஷயங்களை இந்த திசையில முதலீடு செய்வது நல்லது. இது உங்கள் நிதி நிலையை பலப்படுத்தும். நீல பிரமிட் வீட்டின் வடக்கு திசையில நீல நிற பிரமிடு வைப்பது மங்களகரமானதாக கருதப்படுது. இதை வீட்டில் வைப்பதால பணத்தட்டுப்பாடு வராது என்கிறது வாஸ்து சாஸ்திரம். கண்ணாடி கிண்ணம் சில தங்கள் வீடுகளில் கண்ணாடி பொருட்களை அழகாக அலங்கரித்து வைத்திருப்பாங்க. வாஸ்துபடி வீட்டின் வடக்கு திசையில கண்ணாடி கிண்ணத்தை வைக்க வேண்டும். அதனுடன் ஒரு வெள்ளி நாணயத்தையும் கிண்ணத்தில் வைக்க வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் லட்சுமி தேவியின் அருள் பெறுவீங்க. வாஸ்து சாஸ்திரப்படி துளசி செடியை வீட்டின் வடக்கு திசையில நட வேண்டும். இவற்றுடன் அமலா மரத்தை நடுவதும் நன்மை பயக்கும். குடும்பம் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுது. விநாயகர் மற்றும் லட்சுமி தேவியின் சிலை வாஸ்துபடி விநாயகர் மற்றும் லட்சுமி தேவியின் சிலையை வீட்டின் வடகிழக்கு திசையில வைக்க வேண்டும். அதே போல விநாயகர் மற்றும் லட்சுமி சிலைகளுக்கு முன்பாக தினமும் தீபம் ஏற்ற வேண்டும். இப்படி செய்வதால வீட்டில் பணத்துக்கு பஞ்சம் இருக்காது. லாக்கர் வாஸ்துபடி வடக்கு திசையின் அதிபதி குபேரன். எனவேதான் அந்த திசையில பணம் வைக்க பாதுகாப்பு மற்றும் லாக்கர் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்கின்றனர் அறிஞர்கள். குபேரன் செல்வத்தின் கடவுளா கருதப்படுறாரு. அவருடைய ஆசீர்வாதத்தை பெற இந்த திசையில பத்திரமாக வைச்சா வீட்டுல பண பிரச்சனை இருக்காது. வழிபாட்டிற்கு வடக்கு திசை. ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பூஜை அறை அல்லது சன்னதி இருக்க வேண்டும். அவர்களால ஒரு பூஜை அறையை ஏற்பாடு செய்ய முடியாவிட்டா குறைஞ்சபட்சம் ஒரு அலமறையாவது தெய்வத்திற்கான பூஜை நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்தப்படுது. வழிபாட்டிற்கு வடகிழக்கு திசை சிறந்தது. மேலும் பூஜை செய்யும் போது உங்கள் முகம் கிழக்கு நோக்கி இருக்க வேண்டும். பூஜை அறையில் உள்ள சிலைகள் 9 அங்குல உயரத்துக்கு மேல் இருக்கக்கூடாது. எந்த ஒரு தெய்வத்தின் சிலை அல்லது உருவப்படம் மகிழ்ச்சியான தோரணையில அமைக்கப்பட வேண்டும். கோபமான சிலைகளின் உருவப்படங்களை வைக்க வேண்டாம். உடைந்த மற்றும் கலைந்து போன சிலைகளை தரையில் வைக்கக்கூடாது. தரையில் இருந்து குறைஞ்சது 2 அங்குலம் உயரம் இருக்கலாம். பூஜை அறையில நம்முடைய முன்னோர்களின் உருவப்படங்களை கண்டிப்பா வைக்கக்கூடாது. வீட்டில் பொன்பொருள் சேர்ந்து பணமழை பொழிய 108 1 ரூபாய் நாணயத்தை இத்துடன் சேர்த்து வைத்து விடுங்கள். வீட்டில் எப்பொழுதும் பொன்பொருள் நிறைந்து செல்வ வளத்துடன் வாழ வேண்டும் என்ற ஆசை ஒவ்வொருவருக்கும் இருப்பது இயற்கைதான். அந்த ஆசைகள் அனைத்தும் நிறைவேற வேண்டுமெனில் அதற்கான உழைப்பையும் முயற்சியும் நிச்சயமாக கொடுக்க வேண்டும். இதையெல்லாம் சரியாக செய்தாலும் எல்லாராலும் நினைத்த வாழ்க்கையை வாழ முடியாதுல்ல. இப்படி நிறைவேறாமல் போவதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் கூட நம்முடைய கர்ம வினைகளின் பலனாகவும் சில நேரங்களில் இது போல தடைகளை சந்திக்க நேரிடும். இதனால நாம் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் ஏதாவது தடங்கள் வருவதோடு எதிலும் நம்மால் முழுவதுமான வெற்றியை காண முடியாது. இதை சரி செய்வதற்கான ஒரு எளிய பரிகாரத்தை பற்றி தான் பார்க்க போறோம். வீட்டில் பணமழை பொழிய பரிகாரம். முதல்ல இந்த பரிகாரம் செய்வதற்கு நாட்டு மருந்து கடைகளில் வலம்புரிங்காய் அல்லது இடம்புரிங்காய் என்று இருக்கும். அவற்றில் எது கிடைத்தாலும் அதை வாங்கிக் கொள்ளுங்கள். அத்துடன் சிறிய வெள்ளை நிற துணி, பச்சை கற்பூரம் இவற்றை வாங்கிக் கொள்ளுங்கள். இத்துடன் 108 1 ரூபாய் நாணயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த பரிகாரத்தை வலதுபுறை அஷ்டமி அன்று பைரவரை நினைத்து செய்ய வேண்டும். இப்போது பரிகாரத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம். அதற்கு ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் இந்த வலம்புரிங்காயையும் 108 ரூபாய் நாணயம்
பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து பூஜை அறையில் வைத்து பைரவரை மனதார் நினைத்து தீபம் ஏற்றி வைத்து விடுங்கள். இப்போது விளக்கின் முன் அமர்ந்து உங்களுடைய பண தேவைகள் பணப்பிரச்சனைகள் அனைத்தும் சரியாக வேண்டும். பைரவரை மனதார் நினைத்து வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் உங்களுக்கு பைரவர் மூலம் மந்திரம் தெரிந்தால் அதையும் சொல்லுங்கள். இது மேலும் விசேஷமான பலனை தரும். அதன் பிறகு பவுலில் உள்ள பொருட்கள் எல்லாம் வெள்ளை நிற துணியில் சேர்த்து முடிச்சாக கட்டி கொள்ளுங்கள். இந்த முடிச்சை அப்படியே பவுலில் வைத்து பணம் வைக்கும் இடத்தில் வைக்கலாம். அது பீரோ, வீட்டு வரவேற்பு அறை அல்லது தொழில் செய்யும் இடத்தில் வைக்கலாம். இந்த முடிச்சு இருக்கும் இடத்தில் பணவரவு தாராளமாக இருக்கும். வீட்டில் செல்வம் சேரவும் பணவரவு பெருகவும் இந்த பரிகாரம் நல்ல பலனை கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது. முக்கியமாக குரு பெயர்ச்சி வழிபாடு தலங்கள். திருக்கோவிலூர் ஏறத்தாழ 2000 ஆண்டு பழமையானது திருக்கோவிலூர் கோவில், பெருமாள் கோயில். இக்கோயிலின் திருப்பணிகளை சோழர், பாண்டியர், பல்லவர், விஜயநகர மன்னர்கள் செய்துள்ள தகவல் கல்வெட்டுகள் மூலம் தெரிய வருகிறது. இந்த ஆலய தலவிருட்சம் புன்னை மரம், ஆஞ்சநேயர், கருடாழ்வர், முனியப்பசாமி இங்கு எல்லை தெய்வங்கள். இந்த ஆலயத்தில் 3 ராஜகோபுரங்களும் 4 சிறிய கோபுரங்களும் உள்ளன. ஆழ்வார்கள் பாடிய 108 வைணவ திருத்தலங்களுள் இதுவும் ஒன்று. இங்கு அருள் செய்பவர் பெருமாள். விழுப்புரத்திலிருந்து தென்மேற்கில் 40 கிலோமீட்டர் தொலைவிலும் திருவண்ணாமலைக்கு தெற்கில் 35 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது திருக்கோவிலூர். கோவில் 5 ஏக்கர் பரப்பில் அமைந்துள்ளது. திருத்தணி முருகன் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ளது. திருத்தணி அரக்கோணத்துக்கு வடக்கே 13 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து வடமேற்கு 84 கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கிறது. இங்கு மலை மீது முருகப்பெருமான் காட்சி தருகிறார். அருணகிரிநாதர் 63 திருப்புகழ் பாடல்களால் இத்தலத்தை போற்றிருக்கிறார். இம்மலை வடக்கே சிறிது வெண்ணிறமாக இருப்பதால் பச்சரிசி மலை என்றும், தெற்கே கருமை நிறம் நிறைந்திருப்பதால் பினாக்கு மலை என்றும் அழைக்கப்படுகிறது. மலையடி வாரத்திலிருந்து கோயிலுக்கு செல்ல 365 படிகள் ஏற வேண்டும். இது ஓராண்டை குறிக்கிறது. பாய் தூரம் சென்றால் மலையின் வலப்புறத்தில் ஒரு சுனை இருக்கிறது. அது பிரம்ம சுனை எனப்படுகிறது. இந்திரன் வாகனமாகிய ஐராவதம் என்னும் யானை தெய்வானை அம்மையின் திருமணத்தின் போது சீதனமாக இந்திரனால் கொடுக்கப்பட்டது. அதன் பின் இந்திரனுடைய செல்வம் குறைந்தது. அக்குறை நீங்க இந்திரன் இத்தலத்தில் செங்கழுநீர் பூவால் முருக கடவுளை வழிபட்டான். ஐராவதத்தை கொண்டு செல்ல முருகன் இசைவு தந்தார். ஆயினும் சீதனமாக தந்ததை திரும்ப பெறுவது முறையல்ல என்று இந்திரன் தயங்கினான். உன் முன்னோர் எனக்கு எழுதி கொடுத்த சாசனத்தின்படி நீ எனது அடிமை. அடிமையாக இருக்கும் நீ மனம் முடிக்க உரிமையில்லை என தர்க்கம் செய்தார். சுந்தரர் கோபம் கொண்டார். பித்தன், பேயன் என்றெல்லாம் வசைமொழிகளை வாரி இறைத்தார். பிறகு இருவரும் திருநாவலூர் வழக்காடு மன்றத்திற்கு வந்தனர். அங்கு ஈசன் அளித்த ஆவணங்களை ஆராய்ந்து முதியவருக்கு சுந்தரர் அடிமை என்று தீர்ப்பு கூறினார்கள். அடிமையான சுந்தரரை ஈசன் தனது உறைவிடமான திருவெண்ணநல்லூர் ஆலயத்திற்கு அழைத்து சென்றார். இதுதான் எனது இல்லம் என கூறி இறைவன் கருவறைக்குள் சென்று மறைந்தார். சுந்தரர் திடுக்கிட்டார். பின்னர் இறைவன் காட்சியளித்து தன்னை போற்றி பாடுமாறு கூறினார். சுந்தரரோ வந்தவர் கடவுள் என அறியாமல் பித்தா என தூற்றிவிட்டேன். இப்பொழுது போற்றி பாட எனது நாக்கு எழவில்லை என கதறி அழுதார். இறைவன் அவரை தேற்றி நீ என்னை தூற்றிய பித்தா என்ற சொல்லையே ஆதியாக கொண்டு போற்றிப்பாடு என்று கூறினார். சுந்தரரும் பாடினார். இறைவனை பித்தா பிறைசூடி என போற்றினார். இறைவனால் தடுத்து ஆட்கொள்ளப்பட்ட கிராமம் இன்றும் தத்தார்கொண்டூர் என வழங்கப்படுகிறது. இது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ளது. இங்குள்ள சிவாலயம் கிபி 1184 ஆண்டில் வீரராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது. கலைமகளும் திருமகளும் கல்வி பெரிதா செல்லும் பெரிதா என்று வாதிட்டது இங்குதான். தைப்பூசமும் மகா சிவராத்திரியும் இவ்வாலயத்தில் மிக சிறப்பாக நடைபெறுகிறது. ரிஷிவந்தியம் உதகை பானலிங்கம் திருக்கோயில் உதயகாந்தல் நகரில் அமைந்துள்ளது. காசி விஸ்வநாத சுவாமி திருக்கோயில். தெய்வ வழிபாட்டில் முதலாக தோன்றியது மர வழிபாடு, பிறகுதான் லிங்க வழிபாடு தோன்றியது என்ப தத்துவஞானிகளும் வரலாற்று அறிஞர்களும். அப்படி வழிபாட்டில் இருந்த தலவிருட்சம் பட்டு போய் சிதிலமடைந்ததும் அதன் நினைவாய் கல்லை நட்டு வழிபட்டனர் மக்கள். அதுவே லிங்க வழிபாடாக மாறியது. 1000 கல்லிங்கங்களுக்கு ஒரு ஸ்படிகலிங்கம் சமம். 12 லட்சம் சிவலிங்கங்களுக்கு ஒரு பானலிங்கம் சமம். அத்தகைய பானலிங்கம்தான் உதயகாந்தல் நகரில் உள்ள திருக்கோயிலில் இருக்கும் லிங்கம். சிவன் அருள்மிகு ஸ்ரீ காசி விஸ்வநாத சுவாமியாக இங்கு அமர்ந்து அருள்வாளிக்கிறார். வேலூர் ஜலகண்டேஸ்வரர் திருக்கோயிலில் அமைந்துள்ளது போல் நவஜோதி அமைந்துள்ளது. இக்கோயிலின் இன்னொரு சிறப்பு, இந்த ஜோதியை தினமும் 16 முறை சுற்றி வந்தால் அவர்களின் சகல பிணிகளும் அகலும், குறைகளும் நீங்கும் என்பது ஐதீகம்.